அந்த நிலம் கடலுக்குள்ள இருக்கின்ற நிலம் பத்திரமாக இருக்கும். இந்த நிலம் மாண்டு போனது, எல்லாவற்றையும் சூறையாடி விட்டோம். அலிபாபாவும் 40 திருடர்கள் கதையில் வருவது போல அலிபாபாவும் 700 கோடி திருடர்களும் இந்த பூமியில எல்லாவற்றையும் கொள்ளையடித்து விட்டோம். இங்கே இயற்கை வளங்கள் இல்லை. 80% இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இன்னும் 20% இயற்கை வளங்கள் தான் இந்த நிலத்தில் இருக்கின்றன. இவற்றை வைத்து வருங்கால தலைமுறையினர்கள் எப்படி வாழ முடியும்? எப்படி வாழ முடியும் சொல்லுங்க? வேதனைக்குரிய விஷயம். ஆதியாகமத்தில் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மனிதனை படைத்து விட்டு கடவுள் சொல்றார், எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்க, எல்லாம் உங்களுக்கு தான். ஆனால் அந்த மரம், ஒரே ஒரு மரம், அந்த மரத்துல மட்டும் கை வைக்காதீங்க. அந்த மரத்தை நான் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் கோசரம் வச்சுக்கிட்டு இருக்கேன், ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. அது உங்களுக்கு இல்லை, உங்க பேர பிள்ளைங்களுக்கு. மனிதன் புரிந்து கொண்டானா? ஆதாம் அவள் புரிஞ்சுக்கிட்டாங்களா? புரியவில்லையே. கடைசியில் என்னாச்சு? அந்த மரத்தையும் அவர்கள் சூறையாடினார்கள். ஆகவே மனிதன் has become exile. வெளியே போடா, கெட் அவுட் ஆஃப் த கார்டன். மனிதன் அவனுக்கே சாபம் விட்டு கொண்டான், நிலத்தை சபித்தான். இன்றைய தினம் அந்த மரம் போல கடல். அந்த மரத்துல மட்டும் கை வைக்காத, அதே வார்த்தை இன்றைய தினம் எனது காதில் ஒலிக்கின்றது. இப்பொழுது கடல் தான் அந்த மரம். அந்த மரத்துல கை வைக்காதீங்க, அந்த கடல்ல கை வைக்காதீங்க, கடலை சுரண்டாதீங்க. ஏனென்றால் அது வருங்கால தலைமுறைக்கு வைத்திருக்கிறேன். நம்மெல்லாம் போன பிற்பாடு இந்த பூமி கடலுக்குள்ள போயிடும். கடலுக்குள்ள இருக்கிற பூமி மேலே வரும். கண்டத்தட்டு தகடுகள், பிளேட் டெக்டானிக் ஆக்டிவிட்டி மேலே கொண்டு வரும். மலைகள் தாழ்த்தப்படும், பள்ளத்தாக்குகள் உயர்த்தப்படும். பிளேட் டெக்டானிக் ஆக்டிவிட்டி, கண்டத்தட்டு நகர்வியல் விஞ்ஞானம் இன்றைய தினம் அதை உண்மை என்று ஒத்துக்கொண்டிருக்கிறது. கடலில் இருக்கக்கூடிய நிலம் மேலே வரும். இயற்கை வளங்கள், ஏகப்பட்ட இயற்கை வளங்கள் இருக்கின்றன. வருங்கால தலைமுறையினருக்கு அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் கட்டாயம் அவர்களுக்கு அருமையான வாழ்வு கொடுக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த நிலம் நமது கையில் இருக்கின்றது. நான் சொன்னேன், அழிந்து போனதை பற்றி கவலைப்படாதீர்கள், தப்பு செஞ்சிட்டோம், 80% அவுட்டு, இன்னும் 20% இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஸோ இந்த 20 வைத்து நாம் இன்னும் 20 மாற்றலாமே. நம்மளால முடியும். விஞ்ஞானம் இருக்கின்றது, தொழில்நுட்பம் இருக்கின்றது, ஏன் செய்யக்கூடாது? அறிவு இருக்கிறது, இதயம் இருக்கிறது, மனசாட்சி இருக்கிறது,